ஐ திங்க் நான் வெனஸ்டே தேர்ஸ்டே வீடியோ போடல. ஸோ ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஃபியூஸ் போனதுக்கப்புறம் மறுநாள் அவங்க வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி இதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் வராத மாதிரி சரி பண்ணிட்டு போனாங்க. அன்றைக்கி நைட்டு நாங்கள் வெளில தான் தூங்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது தேர்ஸ்டே ஈவினிங்கு. ஸோ தேர்ஸ்டே ஈவினிங் வந்துட்டு இந்த ஒர்க் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. தேர்ஸ்டேயில் வெனஸ்டே ஈவினிங். ஸோ இந்த ஒர்க் ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. முடிச்சுட்டு டேரெக்டாக சாப்பிட போயிட்டோம். ஸோ சாப்பிட போனது வந்து சதர்லேண்ட் சொல்லிட்டு ஒரு லாங் ரைடு வந்து பாண்டியில் இருந்திங்கன்னா தெரியும், பெக் காலேஜ் கிட்டே இருக்க அந்த ஹோட்டலு செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அங்கே போயிட்டு நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவிட்டு வந்து ஒரு கிரேவியாக வாங்கிட்டு, கனவா மீன் கிரேவி வாங்கிட்டு, அதுக்கப்புறமேட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ரொட்டி ஆர்டர் பண்ணார். அப்புறம் ஒரு பெரிய ஃபிஷ் ஒன்று ஆர்டர் பண்ணோம். சொல்லவே என்ன சொல்கிறது, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷை சாப்பிடவே அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி உள்ள செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலி ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் தட் டின்னர். ஸோ டின்னர் முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீரை கடைக்கு போய்ட்டு கீரை வாங்கினோம். ஸோ எங்கெல்லாம் கீரை இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடி போய் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கீரையை வந்து வாங்கியாச்சு. ஸோ கீரையை வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மறுநாள் காலையில் ஸோ வீட்டுக்கு போய் பட்டாச்சு. மறுநாள் காலையில் வந்துட்டு இட்லியை சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து நான் ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்து லோக்கிக்கு பர்த்டே, விச் மீன்ஸ் தேர்ஸ்டே ஒரே ஆட்டம் தான். தேர்ஸ்டே நைட்டு ஃபுல்லாக செம்ம ஃபன்னு. லைக் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு இந்த ஹோட்டலுக்கு போயிருந்தோம். லைக் இங்கே வந்து என்னென்னா சூப்பராக வந்து ஒரு காம்போ கொடுத்துருந்தாங்க. ப்ரான் காம்போ அண்ட் சிக்கன் காம்போ வாங்கியிருந்தோம். அது அந்த மின்ட்டு ஜூஸை அல்டிமேட்டு. அதுக்கப்புறம் மிட் நைட் பிரியாணி போனோம் கைஸ். சும்மா சொல்லலை, வேறு மாதிரி டேஸ்ட்டு கைஸ், வேறு மாதிரி டேஸ்ட்டு. அப்புறம் டெசர்ட்.